அவனுடைய சம்ஹாரத்துக்கு பிறகு மக்கள் எல்லாம் ஆரவாரம் செய்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்ப முருகனுடைய என்ன சொல்லிட்டு போறாங்க? வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் ஞானவேல் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப சொல்லுங்க, குளிக்கணுமா? தேவையில்லை. உங்களுக்கு தான் உடம்பு சுத்தி ஏற்பட்டு போச்சே, நாடி சுத்தி ஏற்பட்டு போச்சே. ஞானத்தை தரக்கூடிய வேலையே சிவசக்தி ஸ்வரூபமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டியது உங்களுக்கு அந்த வேல். ஏன்னா அது துஷ்டனை நிகிரகம் பண்ணக்கூடிய வேல் அல்ல, ஞானத்தை தரக்கூடிய வேல். பிறவியில்லா வாழ்க்கையை தரக்கூடியது வேல். மீண்டும் பிறவி இல்லாமல் இறைவனது காலடியிலேயே நீங்கள் சேவலாகவும் மயிலாகவும் இருக்கக்கூடிய வேல். இப்படிப்பட்ட வேல் உங்களுக்கு கொடுக்கறதுனால்தான் இன்னைக்கெல்லாம் வேல் பூஜை செய்கிறாங்க. மக்கள் எல்லாம் வேல் பூஜை செஞ்சு வீட்டில் நிறைய பேர் அதில் கூட சந்தேகப்படுவாங்க. சார், நாங்கள் வீட்டில் வச்சு வேல் வழிபடலாமா சார்? துஷ்ட ஆயுதம் இல்லை, அது ஒரு ஆயுதம் இல்லை. ஆயுதம் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஆயுதம் உங்களுக்கு யாரும் கொடுக்கல. நீங்கள் வீர சிவாஜி காளியை வழிபட்டு காளி கொடுத்த அந்த வாழ்நாள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றது. எதிரிகளை பந்தாடினான். அப்படித்தான் இந்த வேல் கூட. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.